படைத்த வெற்றியின் நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கின்றது. இந்த இனிய நாளிலே தெய்வீக திருப்பலியை நிறைவேற்ற இங்கு வருகை புரிந்திருக்கும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட புதிய அருட்பணியாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்புதான் இறைவன் இவ்வுலகை மீட்க தேர்ந்தெடுத்த பாதை. தன் ஒரே மகனை இவ்வுலகினை மீட்க பலியாக்கிய தந்தையின் அன்பு ஈடற்றது. உயிரையும் கொடுக்க துணிந்த மைந்தனின் அன்பு உன்னதமானது. ஆகவே என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய திருவழிபாட்டின் வழியாக அறிவுறுத்துகிறார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படாமல் தமக்கு அஞ்சி நடப்போர் அனைவருக்கும் தம் அருள் வரங்களை தூய ஆவியார் மூலம் அளிக்கிறார் என்பதை ஏற்று கடவுளின் அன்பை உணர்ந்து வாழவும், நம்முடன் இருப்பவர்களில் இறைவனை கண்டு அன்பென்னும் பிணைப்பால் அனைவரையும் அரவணைத்து அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் கேட்போம். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்திருக்க அருள் வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் புதிய அருட்பணியாளர்களின் பணிவாழ்வில் இறைக்கரம் உடனிருந்து செயலாற்றவும், தூய ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் இறையாட்சியின் விழுமியங்களை உலகெங்கும் பறைசாற்றும் கருவிகளாக திகழ தேவையான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், உன்னன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்று நம்மை 6ஆம் பாஸ்கா விழாவில் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட அழைக்கிறது. இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு கையளித்த கடவுள் அந்த மகனை பொருள்படுத்தாமல் நமக்காக கொடுத்தார்.
அத்தகைய மேலான அன்பை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பின் பிணைப்பாக வாழ இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. ஆக கடவுளுக்கு அன்புள்ளவர்களாக வாழ நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம், இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாடும் நாம் தகுதி முற்பட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுதல் ஆண்டவர் மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருள் உணர்ந்து ஈடுபாடுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 26, 34 முதல் 35 மற்றும் 44 முதல் 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மைப் போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்குமுள்ள அனைவரும்
நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன்.
ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்களின் மூலியமாக கடவுள் நமக்கு 3 நிலைகளை அழைப்பாக கொடுக்கிறார். காரணம், நான் இந்த வாசகங்களை வாசிக்கும் போது 2 வசனங்கள் என்னுடைய மனதை தோட்டாக்களைப் போல துளைத்தது. அதனை 3 நிலைகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக கடவுள் நமக்கு கொடுக்கும் நிலை தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலை. இந்த நிலையை குறித்து நாம் முதல் வாசகத்திலே மிக அருமையாக வாசிப்போம். இந்த நிலைக்காக எனது மனதை துளைத்த அந்த தோட்டா யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது இறைவசனம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பேதுரு கொர்நேலியு என்கின்ற ஒரு நபரை தேடி வருகிறார். அவர் தாமாக வரவில்லை, ஒரு யூதர் புறையினத்தார் இடம் வருகிறார். யூதர்கள் அப்படி வருவது கிடையாது. ஆனால் கடவுள் சொன்னார், அந்த மக்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், தூய்மை என நான் சொல்வதை தீட்டு என்று நீ கருதாதே என்று கூறி பேதுருவை அந்த கொர்நேலியுவிடத்திலே அவர் அனுப்பி வைக்கிறார். அவர் அனுப்பி வைத்த பிறகுதான் பேதுரு புரிந்து கொண்டார், பிற இனத்தாருக்கும் தூய ஆவியானவரின் அருட்கொடை கடவுளின் தேர்ந்தெடுப்பால் கிடைக்கின்றது என்று. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை அதுதான். கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்று யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். பொதுவாக ஒரு பொருளை நாம் எப்படி தேர்ந்தெடுப்போம்? யோசித்து பார்ப்போம். ஒரு முறை நான் கடற்கரைக்கு செல்லும் போது அந்த ரிங் போடுற விளையாட்டில் பிள்ளைகள் எல்லாம் ஆர்வமாக பங்கெடுத்தார்கள். அப்பொழுது ஒரு சின்ன குழந்தை திறமையாக ரிங் போட்டுட்ட உடனே ஒரு டெடி பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு. அந்த டெடி பேருக்காக பல டெடி பேரை காட்டினாங்க. ஆனால் அந்த குழந்தை 10ஐயும் அந்த குழந்தை எடுத்துக்கல. 10ல் எது சிறந்தது என்று பார்த்து அந்த குழந்தை எடுத்துக்கொண்டார். அன்பிற்குரியவர்களே, அது தான் தேர்ந்தெடுக்கப்படும் நிலை. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எசாயா என்ற புத்தகத்திலே நாம் வாசிப்போம். 43வது அதிகாரத்திலே, நீ விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவர் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் கூறுவார். கடவுள் தேர்ந்தெடுக்கின்ற நிலையும் மக்களும் அவர்கள்தான். அதுதான் கடவுள் நம்மை திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தமது சொந்த பிள்ளைகளாக அப்பா தந்தையே என்று உரிமையோடு கூப்பிடும் ஒரு உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கடவுளின் நிலை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு சிலரை நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு நாம் ஏன் அன்பு செலுத்த வேண்டும், கடவுள் இருக்கின்றாரா என்ற ஒரு நிலைப்பாடுகளை அவ்வப்போது பிறர் கூற நாம் கேட்டிருப்போம். கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு மேலான நிலையே நாம் கடவுளிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. இந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையின் வழியாக கடவுள் நமக்கு அதைத்தான் அறிவுறுத்த விரும்புகின்றார். யோசித்து பார்ப்போம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம், எந்த பொருளுக்கு கொடுத்திருக்கிறோம்? எனக்கு தெரிந்தவர்கள் 8 மணி ஆனால் 8 மணிக்கு டான் சொல்லிட்டு குடும்ப ஜெபத்திலே ஈடுபடுவார்கள், தனிப்பட்ட ஜெபத்திலே ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இது முதல் நிலை. நாம் அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்கிறோம். 2வது அன்பு செலுத்தும் நிலை. இந்த அன்பு செலுத்தும் நிலையை குறித்து தான் நாம் 2வது வாசகத்திலே மிக அருமையாக வாசிக்க கேட்போம். நாம் கடவுளிடம் அன்பு செலுத்துகிறோம் என்பதில் அல்ல, கடவுள் தாமாக அன்பு செலுத்துகிறார், தம் மகனையே நமக்காக கையளிக்கின்றார் என்பதில் தான் அன்பின் தன்மை அடங்கியுள்ளது என்று நாம் வாசிப்போம். இந்த ஒரு நிலைக்கு என்னை தள்ளிய அந்த தோட்டா யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 12வது இறைவசனம். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். கடவுள் இயேசு நம்ம எப்படி அன்பு செய்தார்? இது சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று.
நாம் பிறர் அன்பு செய்வது மட்டுமல்ல, ஆனால் அவர் நம்மை அன்பு செய்தது போல பிறர் அன்பு செய்ய வேண்டும். காரணம், நாம் கடவுளால் முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் இயேசு நம்மை எப்படி அன்பு செய்தார் என்பதை நாம் 3 நிலைகளிலே நான் புரிந்து கொண்டேன். இயேசுவின் அன்பு சீடர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அது விட்டு கொடுக்காத ஒரு அன்பு. கதிர்களை கொய்து தின்றார்கள் என்று பரிசேயர்கள் குற்றம் சாட்டிய போதும் இயேசு சொன்னார், மானிட மகனும் ஓய்வு நாளுக்கு கட்டுப்பட்டவரே என்று சீடர்கள் சார்பாக நின்று மனிதத்தின் மாண்பையும் அன்பையும் முன்னிறுத்துகிறார். 2வது நிலை, காட்டி கொடுக்காத ஒரு அன்பு. கைது செய்யப்பட்ட நிலையிலும் கண்டிப்பாக அந்த ஒரு நேரத்திலே இயேசு பேதுருவை பார்த்திருப்பார், இயேசு சீடரை பார்த்திருப்பார். இயேசுவோடு கைது செய்யப்பட்டால் பேதுருவும் சீடர்களும் இயேசு பெற்ற அதே தண்டனையை பெற்றிருப்பார்கள். ஆனால் சீடர்கள் எனக்கு பின்னாக பல காரியங்களை செய்ய வேண்டும், எனது அன்பின் முழுமையை அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று காட்டி கொடுக்காத ஒரு அன்பின் நிலையை நாம் பார்க்கின்றோம். 3வதாக, அனைத்திற்கும் மேலாக உயிரையும் துறந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அன்பு மேலான ஒரு அன்பு. இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை இறைவன் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார், காட்டியிருக்கின்றார். நம்முடைய உறவு நிலைகளை இன்றைக்கு நாம் முன் வைத்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட உறவு நிலைகளிலே அன்பை செலுத்தி கொண்டிருக்கின்றோம்? கடவுளிடத்திலே நாம் முழுமையான அன்பு கொண்டிருந்தாலும் அதே அன்பை கடவுள் வைத்தார் போல பிறருக்கும் கொடுக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கின்றோம்? இன்றைக்கு உலகிலே பணத்திற்காக உறவுகளிலே பிரிவினைகள் வருவதை நாம் பார்க்கின்றோம். சுயம் என்ற ஒரு பேச்சிற்காக உறவு நிலைகளிலே விரிசல்கள் விடுகின்றன. அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும்போது கடவுள் இன்றைக்கு நம்மிடத்திலே இதனை ஒரு விதையாக, ஒரு தோட்டாவாக துளைக்க ஆசைப்படுகின்றார். அன்பு செலுத்த வேண்டும், என்னை போல அன்பு செலுத்த வேண்டும் என்று. இந்த ஒரு அழைத்தலை இன்றைக்கு நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோம். இதற்கு முத்தாய்ப்பான ஒரு நிலைதான் நான் கூறவிருக்கும் 3வது நிலை. இந்த நிலை கனி கொடுக்கும் நிலை. அன்பிற்குரியவர்களே, இந்த நிலைக்கான காரணம் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது இறைவசனம். காரணம், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கடவுள் கூறுகிறார். சற்று வித்தியாசமான ஒரு வசனம் என்று நான் கூற வேண்டும். காரணம், கனி தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டால் பரவாயில்லை. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நிலைத்திருப்பதில் அப்படி என்ன இருக்கின்றது என்று என் மனதை நான் போட்டு சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்படி சிந்திக்கும் போது ஒரு மனிதர் எனது சிந்தனை ஓட்டத்திலே வந்தார். எனது தியானத்திலே அவர் தென்பட்டார். அவர்தான் அண்மையிலே புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனிதர் ஆஸ்கர் ரொமேரோ. இவர் என்ன செய்தார்? இவருடைய கனி இன்றும் அந்த எல் சால்வதோர் நாட்டிலே நிலைத்திருக்கின்றது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மக்கள் ஏழ்மையிலே துவண்டு போயிருக்கின்றார்கள், வேலையின் பலுவினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேராயர் செய்தது என்னவென்றால், கிறிஸ்துவை போன்று நான் அந்த ஒரு அன்பை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவர்களுடைய விடுதலையில் தான் இருக்கின்றது என்று அந்த மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார். எதிர்ப்புகள் பல வந்தன, கஷ்டங்கள் பல சூழ்ந்தன, உயிரையும் அச்சுறுத்துகின்ற அந்த ஒரு செய்திகள் இவரை சுற்றி சூழ்ந்தன. இவர் மனம் தளரவில்லை. காரணம், இதோ நான் பின்பற்றுகின்ற எனது இறைவன் இயேசுவை நான் பின்பற்றி கனி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு விடுதலைக்காக குரல் கொடுத்தார். அதன் பலனாக மறைசாட்சியாக மரித்தார். ஆனால் அவரின் அந்த விதைகள், விடுதலையின் விதைகள் இன்றைக்கு கனிகளாக அந்த எல் சால்வதோர் நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இன்றைக்கும் நாம் அந்த எல் சால்வதோர் நாட்டிற்கு போனால் அந்த புனித ஆஸ்கர் ரொமேரோவின் கனிகளை நாம் பார்க்க முடியும். கடவுளும் அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கத்தான் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், தேர்ந்திருக்கிறார், அழைக்கின்றார். அன்பு செலுத்துவதில் மட்டும் நாம் நிறுத்தி கொள்ளாமல், நாம் செலுத்தும் அன்பின் விளைவாக வரும் கனிகளால் இந்த உலகிலே நாம் நிலைநாட்டவும் இறையரசை பரப்பவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் பல நேரங்களிலே யோசிப்போம், நான் ஒருவர் அன்பு செலுத்தினால் மட்டும் போதுமா என்று. அப்படி அல்ல. ஒரு சிறு தீக்குச்சி தான் ஒரு காட்டையும் எரிக்கும் திறன் படைத்தது. அப்படிப்பட்ட ஒரு தீக்குச்சியாக, ஒரு மெழுகுத்திரியாக இந்த உலகின் கிறிஸ்துவின் ஒளியேற்ற
நம் அனைவரையும் கடவுள் அழைத்திருக்கின்றார். அழைப்பிற்கு செவி கொடுத்த மக்களாக இந்த அன்பின் பலியிலே நாம் பங்கெடுப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையை உணர்ந்த பிள்ளைகளாக, அன்பு செலுத்துகின்ற நிலையில் வளர்கின்ற பிள்ளைகளாக, கனி கொடுக்கின்ற இறைவனின் செல்ல பிள்ளைகளாக வாழும் வரம் கேட்டு இந்த திருப்பலியில் செபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை எடுத்துரைப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உறக்கத்துடன் மன்றாடுவோமாக. அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனைவாய் கேட்டறிதல் போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உமது திருமகனைப் போல அனைவரையும் அன்பு செய்து அரவணைத்து பேணி காத்திடவும், தூய ஆவியின் வல்லமையால் செயல்பட்டு இறை ஆட்சியை இம்மண்ணில் நிலைநிறுத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் மக்களின் நலன்களை முன்மைப்படுத்தி அவர்களின் நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்து வாழவும், மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் மன அமைதியுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் அனைவரும் பகைமையை மறந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும், உமது கட்டளைகளை கடைபிடித்து உமது அன்பில் நிலைத்திருக்கவும், உமது நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் புதிய அருட்பணியாளர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் அன்பின் சாட்சிகளாக தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு உமது உண்மை சீடர்களாக நாளும் பயணிக்கவும், நீர் தரும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டு உமது அன்பில் நிலைத்திருக்க அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக வேண்டுகிறோம்.
இவர்கள் அனைவரும் தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து உமது பணியை சிறப்புடன் செய்ய தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வும் பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கிறதை நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்களின் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ என்று நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பேன். கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பேன். ஒளிவ மலைக்கு உம்முடன் வருவேன், ஒளிவ மலைக்கு உம்முடன் வருவேன். உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு
உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களில் மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிந்த திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையாளர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுத்தேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, இன்று நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். காரணம், நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய புதிய அருட்தந்தையர்கள் இணைந்து இந்த திருப்பலியை நம்ம அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றிய அருட்தந்தை ஆண்டனி ரொசாரியோ ஜோஷுவா, அருட்தந்தை ஆண்டோ இதய ஜெனிஷ், அருட்தந்தை தாமஸ் தீபக், அருட்தந்தை தாமஸ் ஆண்டனி, இவர்கள் 4 பேரையும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் வாழ்த்துகிறோம். உங்களது பணி சிறக்க எங்களது ஜெபங்கள் என்றும் உண்டு. எனவே நமது புதிய அருட்தந்தையர்கள் அவருடைய பணி வாழ்க்கை இன்னும் சிறக்க, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் கடவுளின் திருவுளமாக அமைந்திட, அவர்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளின் கரம் அவர்களோடு உடன் பயணிக்க நமது ஜெபங்கள் மிகவும் தேவையாயிருக்கிறது. எனவே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் நாம் அனைவரும் நமது தந்தையருடைய பணி வாழ்க்கைக்காக, அவருடைய உடல் நலனுக்காக, அவர்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளின் திருவுளமாய் அமைந்திட நாம் சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். அது நமது தலையாகிய கடமை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். அதே நேரத்திலே நமது குடும்பங்களிலே நமது பிள்ளைகளெல்லாம் இந்த இறை அழைத்தலிலே ஆர்வம் மிக்கவர்களாக அவர்கள் வளர, அதை அவர்கள் புரிந்து கொள்ள, கடவுளின் ஆசீர் அவர்கள் மீது இருக்க நமது குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எனவே இந்த நாளிலே நமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயர் மற்றும் குடும்பத்தினர் ஒவ்வொருவரின் பெயராலும் மீண்டுமாய் நமது அருட்தந்தையர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவில் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.